மிக்க மகிழ்ச்சி தளபதியார், மிக்க மகிழ்ச்சி. எங்க இருக்கிற அந்த கொடி? அந்த நெருதல பயலை திருநோய் போல ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதியிழந்து தன்னையே தான் மறந்து என்னையே எதிர்க்க நிகழ்வு கொடுத்தாய். பார்த்தனையா உன் கரங்களுக்கு விளங்கிட்டு மன்னா, என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது தவறாமல் வரிப்பணத்தை செலுத்தி வந்தீர்கள். ஆனால் என்னுடைய தந்தை இறந்த பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் எனக்கு கிடைக்காததால் ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதியிழந்து மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னிச்சுடு கையா. வரப்போ மன்னிப்போம் என்ற வரவில பிறந்தவன் தான் இந்த மணிமாறன். எப்போ என்னை மன்னித்து சொன்னாயே உன்னை மன்னித்து விட்டேன். அவன் கரங்களை விலங்க அகற்ற பாவம். நம்ம நாட்டு மன்னெல்லாம் போருக்கு வந்து ஒரு வாரம் தங்கி மயிலும் வெயிலும் பார்க்காம சில பேர் காலை எழுந்துக்கிறான், சில பேர் கை எழுந்துக்கிறான், சில பேர் கண்ணு இருந்தா, சில பேர் உயிரை தாக்க பண்ணிக்கிறான். இவ்வளவு கட்டுப்பாடு இவனை இட்டு வந்தா போது விடுன்னு சொல்றீங்க. மன்னித்து விட மறப்பதான் தமிழ். சரி விடு, நமக்கு நான் வந்துச்சு. அதுக்குதான் எங்க சண்டைக்கு போக கூடாது. நம்ம மாட்டு விட்டு வந்துருவாங்க. நம்ம தான் ஆயுதம் வெளியே. உன்னை நான் மன்னித்து விட்டேன். இனி முதல் நாம் இருவரும் நண்பர்களாகிவிட்டோம். தளபதியாரி, இன்று நம்ம நாட்டே முப்பெரும் விழா. என்ன விழா? நீ எதிரை வெற்றிக்க உனக்கு வெற்றி விழா. எனது மகள் வேல் விழிக்கின்ற பிறந்த நாள். ஆனால் பகமையா இல்லாத நாட்டுக்கு இந்த சுதந்திர தின விழா. இந்த முப்பெரும் விழாவை மிக சிறப்போடு கொண்டாட முப்பது விழா நடந்து கொண்டிருக்கிறது. முதல் விழா என் நாட்டு தளபதி ஆள வந்த அணைக்கு வெற்றி விழா. இரண்டாவது விழா நம் நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா. மூன்றாவது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த முப்பது விழாவும் ஆடல் பாடலோடு தொடங்கி இருக்கிறது. ஓடி வாருங்கள் அம்மா. சூப்பர் பிக்கெட். எங்க எங்க இது கூட நீ தான் நம்புற? ஆமா. அப்ப பாக்கலையா? மப்புல இந்த சிறிய தெல்ல பயலே. என்னடா மன்னர் அருகாமையில் நிற்பது கூட தள்ளி விட்டியா? சரி விட்டு எங்காவா வந்த வாயசிக்க அவ்வளவுதானே. ஒதுங்க. ஓடி வாமா. ஓடி வா பாப்பா, ஓடி வா. அழகா. ஆஹா ஐயா உன்ன கொஞ்சம் குனி நல்லா குனி. ஐயோ ஐயோ கண்குளிர காச்சா. மன்னா அனைவரும் என்ன மனதார வாடா. இந்த பைபாத்துல ட்ரிங்கோ சண்டை ஆடுமே. அவங்க கோயிங்க பொண்ணுது. அதே மாதிரி மூஞ்சலாம். நல்லா இருமா. வணக்கம். நல்லா இருமா, சந்தோஷமா இரு. தம்பியாட்ட ஒரு வாட்டி போய் வா. போர் போர் அனுப்பு. வணக்கம் பெரிய. என்ன பெரிய வேறும் சொல்லிட்டாலே. ஞாபகம் பத்திட்டாலே. ஒரு மாசம் முன்ன ஞாபகமா தெரிஞ்சுங்க. அந்த படப்புல என் தலைவிட பத்தி ஆகி போச்சு. தெருவுல நடக்க முடியல. ஊஞ்சலாடுற மாதிரி ஆட்டுமா பசங்க கெட்டால் பண்றானுங்க. ஆலிமணி வச்சுரா ஆலிமணி வச்சுரா. அதுக்கு அது மட்டும் காம்பு நாட்டு தெரியுது. அது ஒரு பையன் குண்டு வச்சு அடிக்கிறான். அதுவோ தாங்க முடியல. என்ன பண்றது பிரச்சனை ஆகுதுன்னு ஒரு டாக்டருக்கு போனேன். டெய்லர் கடைக்கு. டெய்லர் கடைக்கு போனேன். உர தைக்குதான். அது கூட நான் உர தைப்பாங்கம்மா தைப்பாங்க. போச்சம்மா ஒரு வயர் தைன்னு அப்புறம் தூக்கி வைன்னு சொன்னாங்க. காரு
மூஞ்சி மலை துப்பல தோச்சு கடாச்சே அதுக்கப்புறம் 2 கை எண்ணம் ஒரு கை அழுக்கா தூக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் உள்ள போய் டேப் எடுத்து வந்து அளவத்தி தைச்சு கொடுத்தாங்க. தாரத்தே கிடையாது. ஆனா பாத்ரூம் போனா போதும் ஒரு செங்கல் அக்கல் எடுத்து பாத்ரூம் போது செங்கல் எதுக்கு அங்க போய் உட்காந்து அனுக்கூட்டு மாதிரி அதை மக்கி போய் அதை தூக்கி வைக்கிட்டாமா. இந்த பிரச்சனை தெரியாதான் அப்புறம் பண்ணலான்னு கிளம்பிட்டேன் நான். இது இல்லாத ஒரு நாள் என்ன பாரின்னு கூட்டு போயிட்டாங்க. சரி எனக்கு தெரியாதுங்களா இங்க போய் கேணி காட்டுல உட்காந்து வந்துடுறேன். அங்க போனா பாரின் டாய்லெட்டா உட்காந்துனே போகணுமா எனக்கு தெரியாது. அவுத்துட்டு உட்காந்து உள்ள போய் மாட்டிச்சுமா. என்ன பண்ணுவேன் எடுக்க முடியல பண்ண அப்ப ஜேசிபி டைட்டு தான் எடுத்தானுங்க. தாங்க முடியாதான் போன மாசம் ஆபரேஷன் பண்ணிட்டேன். இது சொல்றேன் உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு நான் வைக்க இருந்தது சொன்னேன். நான் வயதுல மூத்தவரேன்னு சொல்ல அதே சொன்னேன். அப்ப நானே தான் மாட்டிக்கனா சொல்ற பரவாயில்ல விடு சூப்பரா இருக்கிற உங்க அடக்கு யாருக்குமே வராது. நான் என்னன்றேன்னா ஒருத்தகிட்ட பேசுறப்ப அவங்க மூஞ்ச பார்த்து தான் பேசுவாங்க. ஆண்டவன் கண்ணை எதுக்கு வச்சான்? அழக ரசிக்கத்தான். நீ ரசிக்கிறதுக்கு நான் இப்படி வரலையே. வேற எதுக்கு? ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. கல்யாணத்துக்கு மட்டும் நல்லா மினிக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகைலாம் போட்டுக்கின்னு நல்லா பூ வச்சுக்கின்னு ஈல்ஸ் சூ போட்டுக்கின்னு டிங்கு 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 டிங்குன்னு வர்றீங்களா எதுக்கு? பாப்பாங்கன்னு பாருங்களா அதான் நானும் பாக்குறேன். எனக்கு 28 உனக்கு 29. எப்படி நீ அடக்க முடியும்? எல்லாம் நானே தான் முடிவு பண்ணுவேன். ஆனா உடக்கு யாருக்கு வராது. ஏன் இதை விட அடக்கமா யாரு கிடையாது. திருப்பி காட்டு உன் அடக்கத்தை காட்டு பாருங்க. இந்த அடகத்தை பாருங்க. என்ன மேஸ்திரி செவுரு வச்சான்னு தெரியல. செங்கல் இல்ல போல அப்படியே விட்டுக்கிறான் ஜாலியா. ஆனா பேச மட்டும் போட்டு வச்சுக்கிறான். இதை போட்டு ஏரி வேலையை பண்ண வச்சுக்க ஒரு ஆம்பளை ஊருக்குள்ள இருக்க மாட்டான். எல்லாம் ஏரி வேலை தான் இருப்பான். இதை பாக்கிறதுக்குன்னு இதை பாக்கவா நிச்சயமா ஏரி வந்துருப்பாங்க. இது தெரிஞ்சுதான் எங்க ஊருக்கு ஏரி வேலைக்கே போயிருப்பேன். உங்க ஊர் ஏரி வேலைக்கு அங்க போய் நம்ம விரால் முடிப்பேன். தண்ணி இல்லைங்க. தண்ணி இல்லையா? பரவாயில்ல எல்லாத்தையும் முடிக்கலாம். தண்ணி சரி இருக்கட்டும். 30 நடக்குது. ஆமா யார் யார் வந்திருக்காங்க? இலவசம் வந்துக்கிறாங்க. அப்படியா? ஆமா இவரு என் ஜாமானு ஆமா இவர் பேரரசு மோகன்ராஜ். அவர் தளபதி இவர் பேரரசு. அதேதான் காவலால் தாங்க இரு பேரரசு அவர் சாவச்சி நீ அரசு இவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க. அந்த ஆள் யாரு? தளபதி வந்ததுல இருந்து பாக்குற பாரு போவாத அந்த பக்கம் போவாத. அந்த பக்கம் போன அவள் தான் அவன் லேசான ஆளு கிடையாது. எங்க நான் புறம்போகனால நம்ம சேடை ஓட்டு வந்துருவான். ஆமா நீ அவங்ககிட்ட போன வச்சு போ சொல்ல நல்லா தான் போவேன். டிங்கு டிங்கு ஆட்டின்னு வருவேன். ஆனா வர சொல்ல இப்படி அனுப்புவான். அப்படிதான் வருவேன். அதேதான் அதேதான். அந்த பக்கம் போவாதே ஜகதி ஆடு ஆடிட்டு என்ன நாளைக்கு நான் தரேன் பாருங்க. நான் ஆடினாலும் எனக்கு எது வேணாலும் கொடுப்பேன். அதான் சொல்லிட்டேனே கேளு. கண்டிப்பா கொடுக்கணும். காட்டு வந்துடுறேன் காட்டு காட்டு அப்படிதான் நடக்கும்.